இங்க ஒரு கிராமத்துல ரமேஷ்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். ஒரு படகு ஓட்டிட்டு போய் எனக்கு ஒரு படகு வேணும், ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த படகு ஓட்டியும் சொல்றாரு, உனக்கு நான் படகு தர்றதுக்கு ரெடியா இருக்கேன், எதுக்காக உனக்கு படகு வேணும் அதை மட்டும் சொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனும் சொல்றான், இந்த கடலை கடந்து போனா ஒரு தீவு இருக்கும், அந்த தீவுல நிறைய பசு இருக்கு அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, நான் அந்த பசு எல்லாமே பிடிச்சிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த படகு ஓட்டி அந்த பையனை பார்த்து சொல்றாரு, அந்த தீவுல எந்த பசுவுமே இல்ல, அங்க பூதம் தான் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் அந்த படகுட்டியை பார்த்து கேட்கறான், நீங்க ஏன் எனக்கு போய் சொல்றீங்க, உங்களால படகு தர முடிஞ்சா தாங்க, இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த படகுட்டியும் எதுக்கு வம்பு அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு படகு வந்து கொடுக்குறாரு. அந்த பையனும் அந்த தீவுக்கு போய் சேர்ந்துடுறான். அந்த தீவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வெறும் காடும் மலையும் வெறும் எலும்பு கூடுகளும் தான் இருக்கு. எந்த பசுவுமே அந்த பையனோட கண்ணுல தென்படல. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு முன்னாடி ஒரு பெரிய பூதம் வந்து நிக்குது. அதை பார்த்ததும் அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அந்த பூதம் கேக்குது, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கு நீ வந்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் அந்த பூதத்தை பார்த்து சொல்றான், எனக்கு உன்னை பார்த்தா எந்த பயமும் இல்ல, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. அந்த பூதமும் சொல்லுது, இது வரைக்கும் இங்க வந்த யாரையுமே நான் உயிரோட விட்டதில்லை, அது மாதிரி தான் உன்னையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறான். ரொம்ப தூரம் ஓடி போயும் அந்த பூதத்திட்ட இருந்து அந்த பையனால தப்பிக்கவே முடியல. ஒரு குகைக்குள்ள போய் அந்த பையனும் வந்து மாட்டிக்கிறான். அந்த பையனுக்கு தெரிய வந்துருச்சு, நம்ம இந்த பூதத்துக்கிட்ட இருந்து எப்படியும் தப்பிக்கிறானா நம்ம புத்திசாலித்தனமா தான் தப்பிச்சு போகணும் அப்படின்னு. அந்த பூதத்தை பார்த்து கேட்கறான், நீ என்ன எப்படித்தான் துரத்தினாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன், நீ என்ன பிடிக்க மாட்டேன், உனக்கு நான் கிடைக்கணும்னா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு போட்டி வைக்கலாம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூதம் அந்த பையனை பார்த்து சொல்லுது, இது வரைக்கும் இங்க வந்து அவங்க எல்லாருமே பயந்து தான் ஓடி இருக்காங்க, உன்ன மாதிரி தைரியமா யாரும் என்ன சண்டைக்கு கூப்பிட்டது இல்லை, சொல்லு என்ன போட்டி நமக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், நம்ம ரெண்டு பேருமே கத்தி சண்டை போடலாம், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் இந்த பூதத்தோட நம்ம சண்டை பிடிச்சி ஜெயிக்க முடியாது அப்படின்னு. அங்க இருக்க ஒரு கண்ணாடி பத்துல பார்த்ததும் அந்த பையன் கேட்கறான், ஏ பூதம், எவ்வளவு பலமா சண்டை பிடிக்கிறியா, உன்னால உருவத்தை சின்னனாக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த பூதமும் அந்த பையனோட மூளையை யோசிக்காம உடனே சின்னன் ஆயிருது. அந்த பையன் அந்த பூதத்தை பிடிச்சி அந்த போத்தலுக்குள்ள வந்து அடைச்சிடறான். அந்த பூதமும் அந்த பையனை பார்த்து சொல்லுது, எனக்கு தெரியும் மனிதர்களோட புத்தியே இப்படித்தான், ஏமாத்துற புத்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் சொல்றான், பூதத்தை பார்த்து உனக்கு இருந்து நம்ம தப்பிக்கணும்னா உன்னோட சண்டை பிடிச்சி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு எப்பவோ தெரியும், அதுக்காகத்தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூதம் சொல்லுது, என்ன எப்படியாச்சும் வெளியே விடு, நான் உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன் அப்படின்னு. இந்த பையன் கேட்கறான், அப்ப நீ எனக்கு உதவி செய்வியா இருந்தா இந்த தீவுக்குள்ள நிறைய பசுக்கள் இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, அந்த பசுக்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பூதம் சொல்லுது, இந்த தீவுல எந்த உயிரினமுமே இல்ல, இங்க இருக்கிறது எல்லாமே என்ன மாதிரி பூதங்கள் தான் இருக்கு, உன்னை யார் எப்படி ஏமாத்தி அனுப்புனது அப்படின்னு சொல்லும்போது பையன் அந்த பூதத்திட்ட சொல்றான், என்னோட ஃப்ரெண்டு தான் இங்க அனுப்புனா, அவன் ஏன் என்ன ஏமாத்த போறான். அந்த பூதம் அந்த பையன்கிட்ட சொல்லுது, உன்னோட ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்றேன், வடிவா தெரிஞ்சுக்கோ, ஒரு முறை உங்க ஊர்ல நடந்த மாட்டு வண்டியில் ரேஸ்ல நீ தான் முதலாவதா போனேன், ஆனா நீ அங்க 3 சின்ன பசங்க தண்ணிக்குள்ள இருந்து உயிருக்கு போராடும் போது நீ அந்த ரேஸையும் விட்டுட்டு அந்த 3 பசங்களோட உயிரையும் காப்பாத்திட்ட. அதுக்கப்புறமா நீங்க 2 பேருமே ஊருக்கு வரும்போது அவன் ரேஸ்ல ஜெயிச்சதை பத்தி பேசாம நீ அந்த குழந்தைகளை காப்பாத்தினதை பத்தி தான் உன்னோட ஊர் ஃபுல்லாவே பேசின்னு இருந்தாங்க. அதை பார்த்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பொறாமையா போய் உன்னை என்னவாச்சும் பண்ணணும் அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பலசாலித்த உன்னை சண்டை பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அவனை தோற்கடிச்சு நீ அவனோட பரிசை வந்து வாங்கிட்ட. இதை பார்த்து உன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பொறாமை, இதுக்கு மேலேயும் உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு நினைச்சு தான் உன்னை இந்த தீவுக்கு உன்னோட ஃப்ரெண்டு அனுப்பியிருக்கான், நீ என்னோட ஃப்ரெண்டை எப்படியாச்சும் திருத்தி என்னட்ட வந்து மன்னிப்பு கேட்கவே அப்படின்னு. இந்த பூதமா சரி வா போவோம். இதோட இந்த சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிக்கிறாங்க. அந்த வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.